வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸாம்பிளர் 247 தமிழ் பவர்ட் பை பிக் அண்ட் வைட். ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஜாப் அலர்ட்ஸ் as well as எக்ஸாம் அலர்ட்ஸ் உங்களை தேடி உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கே வரும். as well as எங்களோட டெலிகிராம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தி கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் ஏஜென்சி தான் இந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இது எதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேன் பவர் ஆன் லிமிடெட் டென்யூர் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ லிமிடெட் டென்யூரில் ஒரு அப்பாயின்மெண்ட் கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட்காக தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஏடிஏனா யார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறவங்க இட்ஸ் அ சொசைட்டி அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் அண்டர் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே வரக்கூடிய ஒரு சொசைட்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட் அட்மின் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் சீனியர் அட்மின் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் அட்மின் ஆஃபீஸர், ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ப்ராஜெக்ட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். வேகன்சிஸ் பார்க்கும்போது டோட்டலாக 23 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்துட்டோம்னா, ப்ராஜெக்ட் அட்மின் அசிஸ்டன்ட்டுக்கு 35, ப்ராஜெக்ட் சீனியர் அட்மின் அசிஸ்டன்ட்டுக்கு 45, ப்ராஜெக்ட் அட்மின் ஆஃபீஸர் 50, ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 35, ப்ராஜெக்ட் சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 45. ஸோ மினிமம் எக்ஸ்பீரியன்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 3 years 6 years அப்படின்னு சொல்லிட்டு. கிராஸ் சேலரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.ada.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் தான் அப்ளை பண்ணணும். ஆல்சோ நீங்கள் சப்மிஷன் டேட் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் டேட் 13th June 2025. ஸோ ஜென்யூன் என்கொயரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு கேட்கறதுக்கான ஒரு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. admin-HR.ada@gov.in அப்படிங்கிற இந்த மெயில் ஐடியில் போய் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இது டைரெக்டாகவே அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் தான். ஹார்ட் காப்பி எதுவும் சென்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு ada.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.